வணக்கம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நீதிமன்றம் தற்பொழுது நீதிமன்றம் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பால் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறி சிறையிலும் தற்பொழுது அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து எப்படியாவது ஜாமீனில் வெளிவந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது வழக்கு தற்பொழுது முடிவடைந்துள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே சென்றால் ஆவணங்கள் ஆதாரங்கள் அளிக்க கூடும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆவணங்கள் அனைத்தையும் அளிக்கக்கூடும் என்ற காரணத்தை முன்வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிவிடக்கூடாது என்று தற்பொழுது நீதிமன்றத்தில் வாதங்களை அமலாக்கத்துறை வழக்கறிஞர் முன்வைத்திருந்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது வரை சிறையில்தான் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து மாதம் 3 முறை விசாரணைக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை முதன்மை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவுகளை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. இதனை செந்தில் பாலாஜியின் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்திருந்த நிலையில் நீதிபதி MS சுப்பிரமணியன், சிவஞானம் அடங்கியோர் அமர்வில் விசாரணைக்கும் வந்துள்ளது. செந்தில் பாலாஜி தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே சாட்சிகள் விசாரணை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கிவிட்ட காரணத்தினால் மேல்முறையீடு மனுவை திரும்ப பெற்றுக்கொள்ள அனுமதி வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்திருந்தார். நீதிபதி கோரிக்கையை ஏற்று மேல்முறையீடு மனுவை திரும்ப பெற அனுமதித்த வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்து உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்தால் அமெரிக்காவிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வந்தவுடன் அமைச்சர் பதவி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருந்தன. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் 7 முதல் 10 ஆண்டுகள் வரை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் தான் இருப்பார். ஏற்கனவே நீதிபதி அள்ளி அவர்கள் கூறுவது போல் செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்ட நபர். அவருக்கு எதிரான ஆவணங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 7 முறை செந்தில் பாலாஜி வீட்டின் உறவினர்கள் வீட்டிலும் சோதனைகள் நடத்திய பொழுது பல்வேறு ஆவணங்களும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிகபட்ச தண்டனையாக 8 ஆண்டுகள் வரையும் பல கோடிகள் அபராதமும் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன.